Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளில் அவரை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, என்ன விமர்சனங்களை மறைமுகமாக வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி? விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2 நாள் அரசுமுறை பயணமாக குஜராத் மாநிலம் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காந்தி நகர் பகுதியில் பொது நிகழ்ச்சியில் பேசினார். இங்கு பேசும்போது பல விஷயங்கள், குறிப்பாக ஆபரேஷன் சிந்து தொடர்பாக பல விஷயங்களை பேசினார். இந்த நேரத்தில் தான் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை மறைமுகமாக விமர்சித்து பேசினார். 1947 இந்தியா 3ஆக பிரிக்கப்பட்ட போது அப்போது தொடங்கியது அந்த தீவிரவாதம். பாகிஸ்தான் முஜாஹிதீன் என்ற பெயரில் காஷ்மீரின் ஒரு சில பகுதிகளை ஆக்கிரமித்தது. அப்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது ராணுவத்தை கொண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகளை மீண்டும் இந்தியா மீட்க வேண்டும், அதுவரை இந்திய ராணுவத்தை தடுக்கக்கூடாது என்று கூறியிருந்ததாகவும், ஆனால் அப்போது பதவியில் இருந்த இந்த இடத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார் மறைமுகமாக நேருவை. அப்போது ராணுவத்தை கட்டுப்படுத்தும் இடத்தில் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தார். அவரது பெயரை குறிப்பிடாமல் அப்போது தலைமையில் இருந்தவர் நமது படைகளை அமைதியாக இருக்கும்படி கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, பாகிஸ்தானால் இந்தியாவை நேரடியாக போரிட்டு வீழ்த்த முடியாது என்பதற்காகத்தான் பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாத அமைப்புகளை தங்களது நாட்டில் ஊக்குவித்து அவர்களுக்கு இடம் அளித்து இந்தியாவில் ஊடுருவ வைக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தினார். தற்போது நமது இந்திய ராணுவத்தின் வீர தீரத்தை எனது முயற்சியால், அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு சுதந்திரமாக செயல்பட அனுமதி வழங்கியதால் இந்த வெற்றியை கண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டினார். இன்று காலை ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை முன்னிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பதிவிட்டிருந்த நிலையில் தற்போது பொது மேடையில் அவரை மறைமுகமாக விமர்சித்திருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.